காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் பாஸ்கர் இருக்கிறார். பாஸ்கர், இப்போ அமைச்சராக மீண்டும் திரு பொன்முடி மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக ஆகிறார். இதற்கான நடைமுறை என்ன? ஏற்கனவே அந்த தொகுதி காலியானதாக நோட்டீஸ் சட்டப்பேரவை செயலகம் மூலமாக தேர்தல் கமிஷனுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அது வாபஸ் பெறப்படுமா? தலைமைச் செயலகத்தில் இது குறித்த தகவல்கள் என்னவாக இருக்கிறது? தமிழக சட்டப்பேரவை செயலகம் தற்போது ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறது. அந்த விளக்கத்தின் அடிப்படையில பொன்முடி அவர்கள் மீண்டும் எம்எல்ஏவாக ஆகலாம். அதற்கு தான் குற்றமற்றவர் உச்சநீதிமன்றத்தில் அதற்கான தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களை சட்டப்பேரவை செயலகத்துக்கு தெரிவித்து மீண்டும் எம்எல்ஏ பதவியை மீட்டு தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கலாம். அப்படி வைக்கும் பட்சத்துல உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினுடைய நகலை பெற்று அதன் அடிப்படையில சட்டப்பேரவை செயலகம் இது குறித்தான தகவல்களை இசிஐ அதாவது தேர்தல் ஆணையத்துக்கு தெரியப்படுத்தி ஏற்கனவே வெளியிடப்பட்ட நோட்டிபிகேஷன் திருக்கோவிலூர் காலியாக இருக்கிறது என்ற தகவலை உடனடியாக திரும்ப பெறலாம். திரும்ப வரும்போது அவர் எம்எல்ஏவாக மீண்டும் பதவியேற்பதற்கு அது எம்எல்ஏவுடைய பதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிவிடும். இதன் காரணமாக இடைத்தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் நிலை ஏற்படும். அதே நேரத்தில் இந்த சட்டப்பேரவை செயலகத்துக்கு அவர் அணுகுவது போல உச்சநீதிமன்றத்தையும் அணுகலாம் அப்படிங்கறதும் சட்டப்பேரவை செயலகம் தெரிவித்திருக்கிறது. அதன் மூலமாகவும் சட்டப்பேரவை செயலகத்துக்கு இந்த தகவல்கள் கிடைக்கப்பெறும் பட்சத்துல அது குறித்தான முடிவுகள் எடுக்கப்படும் அப்படிங்கறத சட்டப்பேரவை செயலகம் தற்போது விளக்கம் அளித்திருக்கிறது. அந்த வகையில உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினுடைய நகல் சட்டப்பேரவை செயலகத்துக்கு கிடைத்து அதன் மூலமாக எம்எல்ஏ பதவியை மீட்டு தர வேண்டும் என்ற கோரிக்கையை பொன்முடி அவர்கள் முன்வைக்கும் பட்சத்துல இந்த நடவடிக்கை எல்லாம் தொடங்கும். அதற்காகத்தான் சட்டப்பேரவை செயலகம் காத்திருக்கிறது. குறிப்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அதன் அடிப்படையில் அவர் வைக்கப்படக்கூடிய கோரிக்கைகள் அதன் அடிப்படையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் அடிப்படையில் தேர்தல் ஆணையத்துக்கு ஏற்கனவே நோட்டிபிகேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருக்கோவிலில் காலியாக இருக்கிறது என்ற தகவல்கள் இதன் மூலமாக அந்த நோட்டிபிகேஷன் திரும்ப பெறப்பட்டால் அவர் மீண்டும் எம்எல்ஏ ஆகலாம். அதற்கு பிறகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் விரும்பினால் அதற்கான ஆளுநர் மாளிகைக்கு அதற்கான ஒப்புதலை பெற்றால் மீண்டும் அவருக்கு என்ன அமைச்சரவையில் என்ன இலாக்கா ஒதுக்குகிறாரோ அதன் அடிப்படையில் அவர் அமைச்சராகக்கூடிய வாய்ப்பும் உருவாகலாம். இது நடைமுறையாக இருக்கிறது. இதைத்தான் சட்டப்பேரவை செயலகம் தற்போது தெளிவுபடுத்தியுள்ளது. இதற்கான ப்ராசஸ்க்கான காலம் என்ன? என எப்போது வேண்டுமானாலும் தேர்தல் அறிவிக்கப்படலாம். நாளை மறுநாளோ தேர்தல் அறிவிக்கப்படலாம் எதிர்பார்க்கப்பட்டது. அது இன்னும் ஒரு வாரம் கூட காலதாமதமாகும். என்ன புதிய ஆணையெல்லாம் நியமிக்கணுன்றப்போ அதற்குள்ளாக இந்த நடைமுறைகள் நடந்து முடியுமா? இன்று மாலைக்குள் பொன்முடி அவர்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை பெற்று அந்த நகர்கள் அனைத்துமே சட்டப்பேரவையுடைய செயலகத்துக்கு கொண்டு வந்தால் அடுத்த கணமே அடுத்த நொடியே சட்டப்பேரவை செயலகம் இது குறித்தான தகவல்கள் தேர்தல் ஆணையத்துக்கு தெரியப்படுத்திவிடும். தேர்தல் ஆணையம் ஏற்கனவே வெளியிடப்பட்ட அந்த அரசுகளில் வெளியிடப்பட்ட நோட்டிபிகேஷனை திரும்ப பெற்றுக் கொள்வார்கள். இது ஒரு நடைமுறையாக இருக்கிறது. கால அவகாசம் என்பது அதிகமாக தேவைப்படாது. காரணம் என்னவென்றால் உச்சநீதிமன்றத்தினுடைய முழு விவரங்களும் சட்டப்பேரவை செயலகத்துக்கு கிடைக்கப்படும் பட்சத்தில் பொன்முடி அவர்கள் வைக்கப்படக்கூடிய கோரிக்கையின் அடிப்படையில் அதில் என்ன உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு என்ன இருக்கிறதோ அதன் அடிப்படையில் சவால் என்று உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை வைத்து அவர் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் சட்டப்பேரவை செயலகத்தின் மூலமாக பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். அவ்வாறு எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய பரிசீலனைகள் அடுத்த கணமே அதை தேர்தல் ஆணையத்துக்கு தெரியப்படுத்தும் போது மீண்டும் அந்த எம்எல்ஏவாக பதவியேற்பதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகிவிடும். அதற்கான நோட்டிபிகேஷனும் அரசியலில் வெளியிடப்படும் பட்சத்தில் அதை அடிப்படையாக கொண்டு எம்எல்ஏவாக அவர் தொடர்கிறார் என்பதற்கான வாய்ப்புகளும் உருவாகிவிடும். இதற்கான கால அவகாசம் என்பது பொன்முடி எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளின் அடிப்படையே அமைய உள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். இன்று மாலையே தீர்ப்பினுடைய நகல் வந்ததும் அவர் தலைமைச் செயலகத்தை சட்டப்பேரவை தலைமைச் செயலகத்தை அணுகுவார். அதன் பிறகு நடைமுறைகள் துரிதப்படுத்தப்பட்டு விரைவுபடுத்தப்படும். மீண்டும் அவர் சட்டமன்ற உறுப்பினராக திருக்கோவிலூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தொடர இருக்கிறார். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.